அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருநம்பிக்கை வாழ்வின் அடிப்படை. மௌலானா மௌதூதி அவர்கள் 1932 அன்றைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்துல விவசாயிகளுக்கும் பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய வண்ணம்ல நடத்தின குத்துபா உரைகளைத்தான் புத்தகமா வெளிவந்திருக்கு. அன்றைய பாமர மக்களுக்கு இஸ்லாத்தை குறித்து விளக்கமான செய்தியை சொல்லணும்னு சொன்னா எவ்வளவு எளிய நடைமுறையில எவ்வளவு நடைமுறை உதாரணங்களோடு விளக்கி இருப்பாருங்கிறது இந்த புத்தகத்தை படிக்கும் போது நமக்கு புரியும். அந்த அடிப்படையில ஆரம்பமே ஒரு இறைவசனத்தை அவர் மேற்கோள் காட்டுறாரு. 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம். இன்று உங்களுக்கான இந்த தீனை நான் முழுமையாக்கி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதியை சொல்லிவிட்டு இதுல ஹலால் எது ஹராம் எது அப்படிங்கிற தெளிவையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை மேல் காட்டிட்டு அவர் சொல்லக்கூடிய அடிப்படை முதல் படி அறிவுன்னு சொல்றார். எப்படி அறிவு? நான் முஸ்லீம் பெயர் வச்சிருக்கிறதுனால நான் முஸ்லீம் அப்படின்னு நாம இவ்வளவு நாள நம்ம நம்பிட்டு இருந்தோம்னு சொன்னா இது எப்படி அடிப்படையில சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பல உதாரணங்களை கேட்கிறார். அறிவில்லாத இந்த மார்க்கத்துல நாம எப்படி இஸ்லாத்தினுடைய அறிவும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்களும் என்னன்னு தெரிஞ்சுக்காம நாம இந்த மார்க்கத்தை எப்படி தொடர்வது? அப்ப நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். முஸ்லிம் என்றா எப்படி ஒரு இனத்தோட பெயரா அல்லது ஒரு சாதி மத அடையாளத்தினுடைய உணர்வா? எப்படி பிற மத நம்பிக்கை கொண்டவர்கள் இன்ன சாதியில பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தையை அந்த சாதிக்கு அடையாளப்படுத்தி சொல்றாங்களோ அந்த மாதிரி முஸ்லீம் பெற்றோர்களுக்கு பிறந்ததால நாம நம்மள முஸ்லீம்னு நம்பிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுட்டு தான் இது பிறப்பால் முஸ்லீம் இல்லை என்பதை சொல்லிட்டு அந்த அறிவுக்கு அடுத்தபடியாக இது நடத்தையால் மாத்திரமே நாம முஸ்லீமாக முடியும்னு சொல்றார். அறிவு வேணும்னு சொல்றார். எதை குறித்த அறிவு? எதை குறித்து சொல்கின்றான், எதை எப்படி நாம நடக்கணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவு வேணும்னு சொல்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு வாழ்வியல் வழிகாட்டுதல்களா சொல்லியிருக்கிறாங்கிற அந்த அறிவு வேணும்னு சொல்றார். இது புரிஞ்சுக்காம நம்மளால எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்றார். இதுக்கு ஒரு நடைமுறை உதாரணத்தை சொல்றாரு. அன்றைய காலகட்டத்துல ஒரு கடிகாரம், நம்ம கீ கொடுத்து ஓடக்கூடிய அந்த கடிகாரம் இருக்கு இல்லையா, அந்த கடிகாரத்துல பல்வேறு சக்கரங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த சக்கரங்கள் அந்த கடிகாரத்திற்கென்றே தயாரிக்கப்பட்டது இல்லையா. அந்த சக்கரத்துல எதை மாத்தினாலும் அது செயலிழந்து போயிடும். ஆனா அந்த அறிவு இல்லாதவனுடைய விளைவாக அந்த வாட்சில் இருக்கிற சக்கரத்துக்கு பதிலாக நாம சைக்கிளுடைய சக்கரத்துல பிக்ஸ் பண்ணாலும் இல்ல இஸ்லாத்திற்கு தேவை அப்படிங்கிறதுக்காக லாரியோட சக்கரத்தை கொண்டு வந்து அதுல பிக்ஸ் பண்ணாலும் அது செயலிழந்து போயிடும். இந்த அறிவினுடைய முக்கியத்துவத்தை தான் அவர் நமக்கு ஆழமாக அடிப்படை விஷயம் அறிவுன்னு சொல்றார். அது மாத்திரமல்ல, அந்த அறிவுக்கு பிறகு அந்த செயல் தான் அப்படின்னு சொல்றார். எவ்வளவுதான் இஸ்லாத்தை குறிச்சும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் குறித்து நமக்கு அறிவு இருந்தாலும் அதற்கு பிறகு அதன் அடிப்படையில செயல் தான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. எந்த அளவுக்கு சொன்னா நமக்கும் இறை நிராகரிப்பாளருக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? நாம ஒரு முஸ்லீம் பெற்றோர்களுக்கு பிறந்ததால நாம முஸ்லீம், நாம என்னதான் செஞ்சாலும் நமக்கு சொர்க்கம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறோமா? இல்ல அவங்க பிற மத நம்பிக்கை கொண்டவர்களுடைய குடும்பத்துல பிறந்ததால அவர்கள் என்னதான் செஞ்சாலும் அவர்களுக்கு நரகம்னு நாம நம்பிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தை தட்டி எழுப்புது. எந்த அடிப்படையில் சொன்னா அந்த வேற்றுமைதான் காரணமாக நிச்சயமாக அமையாது. ஏனென்றால் அவர்களை படைத்த அதே இறைவன் தான் நம்மையும் படைத்திருக்கின்றான். நாம் அனைவருமே ஆதமுடைய மக்கள்னு நாம நம்புறோம். அவர்களுக்கு எப்படி உயிர் வாழ்வதற்கு என்னென்ன தேவைகளுக்காக இந்த உலகத்தை இறைவன் வசப்படுத்தி தந்திருக்கின்றானோ அதே மாதிரி நமக்கும் வசப்படுத்தி தந்திருக்கிறான். அப்படி இருக்க நாம என்னதான் செஞ்சாலும் சொர்க்கம், அவங்க என்னதான் செஞ்சாலும் நரகம்னு நாம தீர்மானிக்க முடியாது இல்லையா. அடிப்படையான வேற்றுமை நம்முடைய செயல்பாடுகள்ங்கிறது தெளிவா விளக்கி இருக்கிறார். அப்போ அறிவு அடுத்ததாக செயல் எவ்வளவு தூரம் ஒரு பிறமத நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்க முடியுது. அது மாத்திரமல்ல, 2 நபிமார்களுடைய உதாரணத்தை இங்க குறிப்பிட்டு காட்டுறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை அறிவு சார்ந்து தேடிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த செய்தி எத்தி வைக்கும் போது குடும்பத்தாக ஏற்றுக்கொள்ளல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை மேற்கோள் காட்டுறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகும் கூட அவருடைய சொந்த மகன் இந்த மார்க்கத்தை ஏத்துக்கல. அப்போ
நமக்கான அடிப்படை வித்தியாசம் செயல்தான். பிற மத நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் ஒரு முஸ்லீம்னு சொன்னா முஸ்லீம்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் செயல் என்பதை இந்த மாதிரியான உதாரணத்தோடு விளக்குறது மாத்திரமல்ல அன்பானவர்களே, இஸ்லாமிய வாழ்வின் இந்த இழிநிலை ஏன் ஏற்படுகின்றது, இஸ்லாத்தினுடைய அந்த இறை வழிபாடு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இறை வழிபாடு என்பதை உணர்த்தும் வகையில இந்த இறை வழிபாடு எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறார். நம்மகிட்ட குரான் இருக்கு, நாம என்னென்ன செய்யணும், இறைவனுக்கு எதெல்லாம் திருப்தி, இறைவனுக்கு எதெல்லாம் திருப்தி இல்லை அப்படிங்கிறது தெளிவாக விளக்கக்கூடியது நம்ம கிட்ட குரான் இருக்கு. ஆனா இந்த குரானை நாம எப்படி பயன்படுத்துறோம், அன்றைய பாமரர்களுக்கும் புரியும் பண்ணும் ஒரு உதாரணத்தை சொல்றாரு கேளுங்க. குரானை நாம எப்படி பயன்படுத்துறோம்? இப்ப நாம நோய்வாய்ப்பட்ட ஒரு மருத்துவர்கிட்ட போறோம். அந்த மருத்துவர்கிட்ட நம்முடைய நோய்களை சொல்றோம். அவர் அந்த நோய்களுக்கு உண்டான மருந்தை ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் ஷீட்ல எழுதி கொடுத்துறாரு. அந்த சீட்டை கொண்டு போய் நாம அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த மருந்தை வெறுமனே பேரசூட்டமோல் நம்ம படிச்சுட்டு இருந்தா நம்முடைய நோய் நிவாரணம் பெறாது. அல்லது அந்த பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டை நாம எடுத்து கரைச்சு குடிச்சு தேன்லயே கலந்து குடிச்சா கூட நமக்கான அந்த நோய் நிவாரணம் கிடைக்க போறது இல்லை. அப்படின்னா என்ன கிடைக்கும்? அதைத்தான் நாம இந்த குரானோடு நம்முடைய தொடர்பை வச்சுட்டு இருக்கிறோம்னு உதாரணம் சொல்றார். குரானையும் நாம அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்றார். குரானையும் நாம அப்படித்தான் புழங்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றார். குரானையும் அப்படித்தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம்னு சொல்றார். அன்பானவர்களே, இந்த உதாரணத்தின் மூலமாக இறை வழிபாடுகள் முழுவதும் நாம் இப்படித்தான் செஞ்சிட்டு இருக்கிறோம்னு சொல்றார். அப்போ அதை தொடர்ந்து நம்முடைய இந்த இறை வழிபாடுடைய தேக்கை நிலை ஏன் ஏற்படுது? நாம ஏன் ஒரு முஸ்லீமாக நம்மை முழு நேர முஸ்லீமாக நம்முடைய வாழ்வியல் அனைத்துமே இஸ்லாத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில இல்லாத போனதற்குண்டான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நாம மதரசால சொன்னோமே அந்த கலிமா தய்யிபா தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு நாம நம்புற அந்த கலிமா நம்முடைய உள்ளத்தால நாம சொல்லி இருக்கிறோமா? இந்த உலகத்தினுடைய சாட்சியாக வைத்துக் கொண்டு நாம அல்லாஹ்வின் மீது கலிமா சொல்லி இருக்கோம். அந்த கலிமாவினுடைய ஆழத்தை இவர்களுடைய எழுத்தால், தன்னுடைய சொல்லாற்றலால், உதாரணத்தால் நாம படிக்கும் பொழுது மீண்டும் ஒரு நிறை புத்துணர்வு பெற்று புது முஸ்லீமாக உருவெடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை இந்த புத்தகத்துல நாம படிக்க முடியும். இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலேயே குருமுராத் அவர்கள் இதற்கான ஒரு விளக்க உரையை எழுதியிருக்கிறார். தொடர்ச்சியாக 40 ஆண்டுகள், அதாவது இந்த புத்தகம் 1975 தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அந்த 1975க்கு பிறகு அவர் எழுதக்கூடிய அந்த முன்னுரையில அவர் சொல்றாரு, 40 ஆண்டுகள் இந்த புத்தகத்தை நாங்க ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கிறேன், பல முறை நான் இதை படித்திருக்கின்றேன் என்று எழுதுறார். அப்ப இந்த புத்தகத்தை நாம ஒரு முறையாவது படிக்க வேண்டும் இல்லையா? வாங்க இணைந்து படிப்போம். இறை நம்பிக்கை வாழ்வின் அடிப்படை. அந்த புத்தகத்தினுடைய ஆழத்தை புரிய வேண்டும் என்று சொன்னா இதை நாம இன்னும் ஆழமாக ஒவ்வொன்றும் உணர்ந்து படிக்கக்கூடியவராக மாறணும். வாருங்கள், வாசிப்போம்.